சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷம், சமாதானம் அவங்க வாழ்க்கையிலிருந்து பெருக்கெடுத்து ஓடும். பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல நாளில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்ம கூட இருந்து அதிசய விதமாய், அற்புத விதமாய் ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஜீவன், சுகம், பலத்தை கொடுத்திருக்கிறார். நன்றியறிதலுள்ள இருதயத்தோடு இந்த புதிய மாதத்தை துவங்குவோம். நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். பாருங்க, ரொம்ப குறைவான சம்பளம் வந்திருக்கே, எல்லா சம்பளமும் டாக்ஸில் போயிடுச்சே, எப்படி நான் இந்த மாதத்தின் இஎம்ஐ கட்டுவேன், ரெண்ட் எப்படி பே பண்ணுவேன், ஒவ்வொரு தேவைகளுக்கும் மேலே என்னுடைய பட்ஜெட் போய்கிட்டே இருக்கே, எப்படி நான் இந்த மாதத்தை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிற கவலையோடு இந்த மாதத்தை நீங்கள் தொடங்கியிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறேன். என்னன்னா, நம்முடைய தேவன் அவர் பெருக்கத்தின் தேவன். நம்ம வாயை திறந்து பெருக்கத்தை பேசும் பொழுது உங்கள் கையில் இருக்கிற பணம் பெருகும். ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையின்படி தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு நான் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எடுத்து காட்ட போகிறேன். அப்போ நீங்கள் வசனத்தின்படி பேசும்போது உங்கள் கையில் இருக்கிற பணம் பெருகும், உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு தேவைகளையும் நீங்கள் அற்புத விதமாய் சந்திப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். நீங்கள் அவருக்கு பயந்து அவரை நம்பும்போது நிச்சயமாக இது நடக்கும். பாருங்க, வார்த்தையை விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக நடக்கும். இந்த பிப்ரவரி மாதம் நான் விசேஷித்த விதமாக இதை டெஸ்ட் பண்ணி செய்து பார்த்தேன். பாருங்க, முழு விசுவாசத்தோட வார்த்தைகளை பேசின என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க இந்த பிப்ரவரி மாதத்தில் நான் அதை அனுபவித்தேன். பாருங்க, ரொம்ப தைரியமாக இந்த மார்ச் 1ஆம் தேதி நான் பேசுகிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, பாருங்க, சத்தியத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் பாருங்க. உபாகமம் முதல் அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே, அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சொல்லியபடியே, இப்போ உங்களுக்கு சொல்லி இருக்கிறபடி என்ன பண்ணுவாரா? உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி ஆசீர்வதிப்பாரா? முதல் லைன் பாருங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். இப்போ உங்க கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? ஒரு 1000 ரூபாவா? ஒரு 2000 ரூபாவா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கு இருக்கிறதை போல நீங்க 1000 மடங்கு பெருகுவீர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க கையில இன்றைக்கு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா இன்னொரு 1000 மடங்கு நீங்க பெருகிறதுன்னா நீங்களே பெருக்கிக்கோங்க. உங்கள் கையில இருக்கிற பணத்தை போல நீங்க 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. எப்போ அப்படின்னா, இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் போது, இந்த வசனத்தை விசுவாசித்து அதை எந்த ஒரு பின்னாடி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ற பாருங்க. இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லாம, பின்னாடி அடுத்த வசனம் நான் காட்ட போறேன் எப்படி விசுவாசிக்கணும்னு. இந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் பயம் வரும்போது, சந்தேகம் வரும்போது, கர்த்தாவே நீர் சொல்லி இருக்கிறீர், இந்த மாதிரி 1000 மடங்கு பெருக்குவேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தையை நம்புறேன், விசுவாசிக்கிறேன், அப்படியே எனக்கு நடக்க போகுதுன்னு நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. அது அப்படியே ஆகும். பாருங்க, இப்ப போவோம். மார்க் 11வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையில பாருங்க, 4 வார்த்தை
ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வசனத்துல. ஃபர்ஸ்ட் பாருங்க, என்று சொல்லி. சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, என்று சொல்லி. ரெண்டாவது, தான் சொன்னபடியே நடக்கும். நீங்க வாயை திறந்து எதை சொல்றீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். அடுத்தது மூணாவது வார்த்தை பாருங்க, அவன் சொன்னபடியே ஆகும். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படிதான் ஆகும். இது கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. நாலாவது, மெய்யாகவே உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயை திறந்து பேசின வார்த்தை பாருங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அது ஒளிந்து போகவே போகாது. உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறேன். இன்றைக்கு இருக்கிறத போல நீங்க 1000 மடங்கு பெருகுவீர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்துல உங்களை நோக்கி வந்திருக்குது. நான் நிச்சயமாய் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்துல நான் 1000 மடங்கு பெருக போறேன். அவர் சொல்லியிருக்கிறாரு, மாதந்தோறும் அது புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது அப்படியே தான் ஆகும். சிங்க குட்டிகள் எல்லாம் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாகி கிடக்கும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், சந்தோஷம், சமாதானம், எல்லா நிம்மதி உங்க வாழ்க்கையில உண்டாயிருக்கும். ஒருவேளை உங்க குடும்பத்துல குழப்பம், பிரச்சனைகள், சண்டை, வாக்குவாதங்கள் இருக்கா, இயேசுவின் நாமத்தினால பேசுறேன், கர்த்தருடைய பிள்ளையாக பேசுகிறேன், அதிகாரத்தோட பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய குடும்பங்கள்ல சந்தோஷம் பெருகும். இயேசுவின் நாமத்தினால குழப்பங்களும் சண்டைகளையும் பார்த்து என்ன சொல்லணுமா, என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கு, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து, சண்டையின் ஆவியே, வாக்குவாதத்தின் ஆவியே, பிரச்சனையை உண்டு பண்ணுகிற ஆவியே, நீ பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, எல்லா பிரச்சனைக்கும், கணவன் மூலமா பிரச்சனை, மனைவி மூலமா பிரச்சனை, மாமியார் மூலமா பிரச்சனை, யார் மூலமா பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வார்த்தைகள் உண்டானாலும் சரி, எல்லா வார்த்தைகளையும் இயேசுவின் நாமத்தினால, எல்லா சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தினால, எல்லா கெட்ட காரியங்களையும் இந்த நேரத்துல நம்ம கேன்சல் பண்றோம். இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்ணி மிகுந்த சமாதானம், சமாதானத்துல பெருக்கும். பணம் மட்டும் இல்ல, சந்தோஷம், சமாதானத்துல இந்த மாதத்துல நீங்கள் பெருகுவீர்கள் என்று நான் உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். எப்படி விசுவாசிக்கணும்? வாயை திறந்து சொல்லி, சொல்றதன் மூலமா உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். சொல்லி சொன்னபடியே நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கணும். அப்ப என்ன ஆகும்? சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு இயேசு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 24வது வசனம், மார்க் 11:24 பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த வசனத்துல 2 வார்த்தை, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நீங்க விசுவாசத்தோட கேட்கும் போது கண்டிப்பா உண்டாயிருக்கும். இன்றைக்கு நம்ம பேசுறதுக்கு வெட்கப்படுறோம். கிச்சன்ல போய் நின்று பேசுறதுக்கு வெக்கம், டைனிங் ஹால்ல நின்று பேசுறதுக்கு வெக்கம், கெட்ட வார்த்தையை பேசுவோம், இல்லைங்கிறத பேசுவோம், பெருகுன்னு பேசுறதுக்கு வெக்கம் வந்துடும். வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால எல்லா ஜாமானமும் பெருகுது அப்படின்னு வாயை திறந்து சொல்லுங்க. ரிப்பேரா இருக்கிற மிக்சியை பார்த்து, கிரைண்டரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால புது கிரைண்டர் வருது, இயேசுவின் நாமத்துல புது மிக்சி வருது, இயேசுவின் நாமத்தினால புது வாஷிங் மிஷின் வருது, நல்ல வீட்டுல குடியிருக்க போறோம் இயேசுவின் நாமத்தினால. வாயை திறந்து பேசுங்க பிரியமானவர்களே. பேசுகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு சொல்ற, இயேசுவின் நாமத்துல இந்த மாதத்துல நீங்க நல்ல இடத்துல உட்காருவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் பூமியின் உயர்ந்த இடத்துல நான் அவனை வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போகாது, வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது. இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்தின் முதல் நாள்ல பேசுறேன், நீங்க எதை பேசுகிறீர்களோ, எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பேசுகிறேன். விசுவாசத்தோடையும் அதிகாரத்தோடையும் பேசுறேன். நிச்சயமாய் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால பேசுற பிரியமானவர்களே. பேசுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசம் உள்ளத்துக்குள்ள வரும்போது தான் நீங்க பேசுவீங்க. கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாய் நீங்க அதை பேசுவீங்க.
அதனால் இப்ப சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் ஒரு 2-3 வசனங்களை தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதம் பூராவும் இந்த வசனத்தை எடுத்து வச்சு விசுவாசிங்க, வாய் திறந்து பேசுங்க. நிச்சயமா இந்த மாதத்துல ஒரு குறைவும் இல்லாம இந்த மாதத்தை நீங்க நடத்துவீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.